இப்போ மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மாங்காவை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் ஷேப்லாம் கிடையாது, ஏன்னா வேக தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. பார்த்து கேர்ஃபுல், கத்தி வெட்டிடும் மாங்காவை கட் பண்ணும்போது, ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வெட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி மாங்காவை தோல் சீவிக்கணும். தோலோடு நான் போடுறதில்ல, தோலை சீவிடுவேன். தோலை சீவிட்டு போட்டால் தான் நல்ல வேகும், வாயிலெல்லாம் மாட்டாது. போட்டு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வேகட்டும். ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வைங்க. இதில் உப்பெல்லாம் போடுறதில்ல. வேணும்னா மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் துளி சால்ட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு தூக்கலாக தெரியும். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் எனக்கு உப்பு வேண்டாங்கிறவங்க விடலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இந்த பாருங்கள், அம்மிக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் மாங்காய் வெந்திருக்கா இல்லையான்னு. நல்லா ரெண்டாக பிஞ்சு வருது பாருங்கள். அந்த மாதிரி இருந்துக்கும் நல்லா வெந்துச்சுன்னா இப்போ இதை நல்லா மசிச்சுக்கணும். கொஞ்சம் இதாக மாங்காய் கொஞ்சம் இதை மைய அப்படி இருந்தால் போதும், கொஞ்சம் திப்பியாக இருந்தாலே போதும். ஃபுல்லாக கூழாக்கணுங்கிறது இல்லை. இப்போ அதில் வெல்லம் போடணும். ஸ்வீட்டுக்கு மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் போடணும். ஆனால் வெல்லத்தை நான் எப்போவுமே தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணிங்கன்னா கரைஞ்சி வடிகட்டிக்கங்க. ஏன்னா நிறையா மண் கண்டிப்பாக இருக்குமா, குப்பை மண் எல்லாமே இருக்கும் வெல்லத்தில். அதனால் சில பேர் நல்லா அப்படியே டைரெக்டாக பொடி பண்ணி அப்படியே போட்டுருவாங்க. அது போடாதீங்க, நிச்சயம் அத்தனையும் வயிற்றுக்குள்ளே போகும் அந்த குப்பையெல்லாம். அதனால் ஃபில்டர் பண்ணி போடுங்க. நான் யூஸ்வலாக பாகு எடுத்து காய்ச்சி தான் போடுவேன், கம்பிப்பாகு எடுத்து. கம்பிப்பாகு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இதில் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா மண் கல் எல்லாம் இருக்கும், குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் இதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு இந்த வடிகட்டின இந்த பாகை எடுத்து இந்த வெந்து வச்சுருக்கோம்ல மாங்காய் பாருங்கள், அதில் அப்படியே கலக்கணும். இந்த பாகை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ நல்லா மசிச்சுட்டேன் பாங்க. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் முழு மாங்காவாக இருக்குது, அப்புறம் இதாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசித்ததுக்கப்புறம் இந்த பாகை எடுத்து அதுக்குள்ளே எவ்வளோ வேணுமோ இப்போ வெல்லத்தை எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஸ்வீட்டு வேண்டாங்கிறவங்க குறைச்சலாக போட்டுக்கலாம். அவங்கவுங்க திதிப்புக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா எப்படி உப்பு போடுறோமோ அதே மாதிரி இந்த பாகையும் கொஞ்சம் பார்த்து போடணும். இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி போடுறேன். கடைசியாக பார்த்துட்டு சாமிக்கு பண்ணுறதா இருந்தால் சாமிக்கு பண்ணிவிட்டு கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன்னு நான் பாகு காய்ச்சி போடுவேன். இப்போ உங்களுக்காக வெறும்னா கரைச்சிட்டு போடுறேன். நான் இல்லைன்னா பாகா காய்ச்சி போட்டாக்கா இன்னும் ரொம்ப டேஸ்ட். எப்போவுமே வெறும் வெல்லமாக போடுறதோட பாகா போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும். இப்போ வச்சு கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை இதை தான் தாளித்து கொட்டுவேன். ஏன்னா அதில் காரம் இருந்தாக்கா நல்லாயிருக்கும், அதுக்காக மிளகா வத்தல் போடுவேன். இது தமிழ் வருஷ பிறப்புக்கெலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இதில். அப்போ கொஞ்சம் உப்பும் லேசாக போடணும். உப்பு போட்டால் தான் அது உப்பு நல்ல 6 சுவையும் சேர்ந்து வரணும் அப்படிம்பாங்கள்ல, அதுக்காக போடுவாங்க. இதில் வேப்பம்பூவும் தாளித்து போடுவாங்க. தமிழ் வருஷ பிறப்பும்போது பார்த்திங்கன்னா பச்சை வேப்பம்பூ கிடைக்கும். அந்த சீசனில் சித்திரை மாதத்தில் பச்சை வேப்பம்பூ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு தாளித்து போட நான் உங்களுக்காக அதையும் தாளித்து காட்டுறேன். இப்போ கடுகு தாளித்து நார்மல் டேஸில் வெறும் வேப்பம்பூ வேண்டாம், இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகா வத்தல் மட்டும் தாளித்து போட்டால் போதும். கருவேப்பிலை இதை மட்டும் தாளித்து போட்டால் போதும். சித்திரை வருஷ பிறப்பு அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் வேப்பம்பூவும் தாளித்து கொட்டணும். இப்போ நான் உங்களுக்கு பச்சை வேப்பம்பூ கிடச்சிருக்கு. இப்போ இதோடு நிறுத்திக்கலாம் நார்மல் டேஸ்னாக்க. இப்போ சித்திரை வருஷ பிறப்புங்கிறதுனால வேப்பம்பூவும் போடணும். அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். பச்சை வேப்பம்பூ இருக்குது, அதை நான் உங்களுக்கு தாளித்து காட்டுறேன். இப்போ இது மிளகா வத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டோமா. இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேப்பம்பூ எப்படி தாளிக்கணும், கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வேப்பம்பூ இல்லாதவங்க காஞ்ச வேப்பம்பூ கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைத்தா கூட கிடைக்கும். இல்லைன்னா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது பச்சை வேப்பம்பூவே கிடச்சிருக்கு. இதை நல்ல ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க நெய்யில். அப்படியே வாசனை நல்லா இருக்குது பாருங்கள், வேப்பம்பூ வாசனை அப்படியே தூக்குது நல்லா. அதையும் போட்டுக்கணும். ஏன்னா வருஷ பரப்பும்போது நல்லா 6 சுவையும், இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், துவப்பு எல்லா சுவையும் சேரணும். வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வறுத்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடும்.
அந்த பச்சை இதெல்லாம் போய் நல்ல வேப்பம்பூ வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வேப்பம்பூ ரசம் கூட பண்ணுவாங்க தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு. ரொம்ப ஈஸி வேப்பம்பூ ரசம். இது பாருங்கள், இந்த கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த மாங்காய் பச்சடியில் அந்த வேப்பம்பூவை கொட்டணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வேப்பம்பூ ரசமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பாருங்கள். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. அதுதான் எதிர்பார்க்குறேன். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த வாசனை வந்து வேப்பம்பூ வாசனை, அந்த காரம் எல்லாத்தோட வாசனையும் அப்படியே எம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.